நம்ம கிட்ட கேஷோ பொருள வாங்கிட்டு போய் திரும்ப குடுக்க வேண்டியவங்கள தான் டெப்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட டெப்டார்ஸோட ஃபார்மேட் என்னன்னு பார்க்கலாம். டெபிட் சைட்ல வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதுவோம். கிரெடிட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேஷ் ரிசீவ்ட் எவ்வளோ கேஷ் திரும்ப குடுத்துட்டாங்கங்கிற ரொக்கத்த நோட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தபடியா வந்துட்டு டிஸ்கவுண்ட் அலோவ்ட் நம்ம எவ்வளோ டிஸ்கவுண்ட் அவங்களுக்கு அலோவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த அளித்த தள்ளுபடி எழுதுவோம். நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் நம்ம வித்ததுல எத்தன நமக்கே திரும்ப வந்துச்சுங்கிற விற்பனை திருப்பத்த நோட் பண்ணுவோம். அப்புறம் வந்து வாராக்கடன், பேட் டெப்ட்ஸ் வாங்குனவங்க எத்தன பேர் திரும்ப குடுக்கலங்கிறத நோட் பண்ணுவோம். ஃபைனலி வந்து குளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டெப்டார்ஸ் எவ்வளோங்கிறத எழுதிக்குவோம். இதுல நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் தான் கிரெடிட் சேல்ஸ். அதாவது எத்தன ரூபாய்க்கான பொருள கடன்ல வித்திருக்கோம். இன்னொரு வாட்டி வந்து ஃபார்மேட் சொல்றேன். டெபிட் சைட்ல ஓப்பனிங் பேலன்ஸ், அப்படியே கிரெடிட் சைட்ல வந்தீங்கன்னா கேஷ் ரிசீவ், டிஸ்கவுண்ட் அலோட், சேல்ஸ் ரிட்டர்ன், பேட் டெப்ட்ஸ், அப்புறம் டெப்டார்ஸோட குளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நோட் பண்ணுவோம். ஸோ இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்மேட்டை அப்படியே எழுதி வச்சுருங்க. அது நமக்கு ரொம்ப ஈஸியாவே சம்ம முடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த கிரெடிட் சைட்ல இருக்கிற எல்லா ஐட்டம்ஸ் கூடயும் டெபிட் சைட்ல இருக்கிற அந்த ஓப்பனிங்கை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் கிரெடிட் சேல்ஸ். இதுக்காக தான் இந்த டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அந்த சம்மில் கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து ஃபார்மேட்டில் எழுதியிருக்கோம்ல, அதில் சப்ஸ்டியூட் பண்ணாலே நம்ம வேலை முடிஞ்சிருங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், டெப்டார்ஸ் ஆன் 1 ஜனவரி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன? அது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ இப்போ ஓப்பனிங் பேலன்ஸுக்கு நேராக அந்த 40,000 எடுத்து நம்ம போடுறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன இருக்குது? கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டார்ஸ். அதாவது டெப்டார்ஸ் கிட்டே தான் நமக்கு வந்துருக்கிற காசு எவ்வளோ ரொக்கம் வந்து நம்ம வாங்கியிருக்கோங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து 1 lakh கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம 1 lakh வந்து என்டர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 3வது விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஸ்கவுண்ட் அலௌடு. நம்ம வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் நம்மளோட டெப்டார்ஸ்க்கு அலோவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அலோவ் பண்ண அமௌண்ட் வந்து 5,000. அந்த 5,000 வந்து இங்கே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் ரிட்டர்ன். அதாவது 2,000 மதிப்பிலான பொருள் நம்ம சேல்ஸ் பண்ணி திரும்ப நம்மக்கிட்டே வந்துருச்சு. அதை வந்து தமிழில் விற்பனை திருப்பம்னு சொல்லுவோம். அந்த சேல்ஸ் ரிட்டர்ன் 2,000 அதுக்கு நேராக எழுதிக்கிறோம். ஸோ இந்த சம்பளம் நமக்கு பேட் டெப்ட்ஸ்னு எதுவும் கொடுக்கல, அதனால் அந்த இடத்துல எக்ஸ் போட்டுக்கலாம். திரும்ப வந்து க்ளோசிங் டெப்டார்ஸ் கொடுத்துருக்காங்க 31 டிசம்பர். எப்பவுமே 1 ஜனவரி இருந்தால் ஓப்பனிங், 31 டிசம்பர் இருந்தால் வந்து க்ளோசிங். அதே மாதிரி 1 ஏப்ரல் இருந்தால் ஓப்பனிங், 31 மார்ச்னு இருந்தால் க்ளோசிங். ஸோ க்ளோசிங் டெப்டார்ஸ் கொடுத்துருக்காங்க 60,000. ஸோ அதுக்கு நேராக வந்து 60,000 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 60,000 எழுதினதுக்கு அப்புறமா இப்போ டோட்டலாக இந்த 1 lakh + 5,000 + 2,000 + 60,000. ஸோ டோட்டலாக நமக்கு இந்த பக்கம் 1,67,000 வந்திருக்கு. 1,67,000. அதே டோட்டலாக அப்படியே அதே லைனில் இந்த பக்கம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஓப்பனிங்கில் வெறும் 40,000 தான் இருக்குது. ஸோ 167ல் 40,000 போயிடுச்சு அப்படின்னா 1,27,000. இதுதான் நம்ம கிரெடிட் சேல்ஸோட வேல்யூ. ஸோ அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்துட்டு 1,27,000 மதிப்பிலான பொருட்களுக்கு காசு வாங்காமல் கடனில் விற்றுருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்த கடனாளிகள் கணக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு